ஸ்ரீ அன்னை கரங்கள் அறக்கட்டளையின் சார்பாக 8ஆம் ஆண்டு இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியானது உலக இரத்த கொடையாளர் தினத்தை கொண்டாடும் வகையில் அமைந்தது. இதில் இருசக்கர வாகனத்தில் இரத்த தானம் வழங்குவது குறித்து பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஆண்டுதோறும் உலக இரத்த கொடையாளர்கள் தினமான ஜூன் 14ஆம் தேதி இது குறித்து விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் வகையில் ஸ்ரீ அன்னை கரங்கள் அறக்கட்டளை சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு விழிப்புணர்வு பேரணியாக நடைபெற்றது. கோவை நேரு விளையாட்டு அரங்கம் முன்பாக துவங்கப்பட்டு ரேஸ்கோர்ஸ், RS புரம் போன்ற கோவையின் முக்கிய சாலை வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி நிறைவாக செம்மொழி பூங்காவில் நிறைவு செய்தனர். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் உதிரம் கோபி. அன்னை கரங்கள் நலசங்கம் அப்படிங்கிற அமைப்பை வச்சு நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதான் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே. இன்னைக்கு வந்துட்டு ஜூன் 14 உலக ரத்த தான தினம். உலக ரத்த தானத்தை முன்னிட்டு நம்ம வருஷம் கோயம்புத்தூரில் வந்துட்டு ரத்தன விழிப்புணர்வு முகாம் நடத்துவோம். இந்த வருஷம் அதே மாதிரி பிளான் பண்ணி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 5 கம்பெனி நம்ம கூட டைப் பண்ணி ரேலி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம மெஷர் கட்டிங்கு, சுமங்கலி ஜுவல்லர்ஸு, சென்னை சில்ஸு, ஜெனட்டிக்ஸு, அப்புறம் பிரிக்கால், இந்த மாதிரி ஒரு 5 கம்பெனி சேர்ந்து ஒவ்வொரு கம்பெனிலேருந்துமே 25 பேர், மொத்தம் ஒரு 150 பேர் பக்கம் இன்றைக்கி ரேலி கலந்துக்கிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா ரத்தத்தோட தேவை ரொம்ப